Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 10th social scienceல types of soil பத்தி பார்க்கலாம். Types of soil. The Indian Council of Agriculture Research ICAR in 1953ல soils of இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயிலை 8 மேஜர் குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன சாயில் பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில், தமிழில் அது வண்டல் மண், பிளாக் சாயில் கரிசல் மண், ரெட் சாயில் செம்மண், லேட்டரைட் சாயில் சரளை மண், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் காடு மற்றும் மலை மண், ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில் வறண்ட பாலை மண், saline அண்ட் ஆல்கலைன் சாயில் உப்பு மற்றும் காரமண், பியர்ட்டி அண்ட் மார்ஷி சாயில் களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். இப்போ நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் ஒரு 3 வகையான மண்ணை பற்றி அதனுடைய நேச்சர், அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதில் பார்க்கலாம். மீதி மண் வகைகளை அடுத்த வீடியோவில் நான் தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில். இது எப்படி உருவாகுது? ஃபார்மேஷன் எப்படி உருவாகுதுன்னா செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை த ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வென் தே ஸ்லோலி லூஸ். ஆற்றுனால ஆறுகள் ஓடைகள் கொண்டு வர மண் எங்கே அதனுடைய வேகம் குறையுதோ அந்த இடத்துல அதை கொண்டு வரக்கூடிய படிவுகளை தேக்கிரும். அந்த மாதிரி உருவாகிறது தான் அலுவியல் சாயில். இதனுடைய நேச்சர் இயற்கையை எப்படி பார்த்திங்கன்னா சாண்டி, லோம் அண்ட் சில்ட் கிளே. இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் எதெல்லாம் அதிக அளவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷ் அதிக அளவில் இருக்குது, பாஸ்பரிக் ஆசிட் அதிக அளவில் இருக்குது, லைம் நிறையா இருக்குது, சுண்ணாம்பு சத்து, கார்பன் காம்பவுண்ட்ஸ் இதில் அதிக அளவில் இருக்குது. ஆனால் இதில் நைட்ரஜன் அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. புவர் இன் நைட்ரஜன். டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் இந்த வண்டல் படிவுகள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் வேலி அங்கே அதிக அளவில் இருக்குது. பிளெயின்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேசத்தில், உத்தராஞ்சலில், பஞ்சாபில், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், பீகாரில் இந்த வண்டல் மண்ணில் விளையக்கூடிய பயிர்கள் என்னென்ன பயிர்கள் அதிக அளவில் விளையுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட்னா தெரியும் உங்களுக்கு, கோதுமை, சுகர் கேன் தெரியும், ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் அதிக அளவில் விளையும் இந்த மண்ணில். இப்போ இது வந்து நம்ம பார்க்குறது அலுவியல் சாயில். இதனோட ஃபார்மேஷன், நேச்சர், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கிராப்ஸு. நெக்ஸ்ட் சாயில் பார்த்திங்கன்னா பிளாக் சாயில் கரிசல் மண். இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவ்டு ஃப்ரம் பசால்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டூ. தக்கான பீடபூமியிலேருந்து உருவான பசால்ட் பாறைகள்லேருந்து உருவானதான் ஃபார்மேஷன். இது கரிசல் மண் உருவாச்சு. இந்த கரிசல் மண் அப்படிங்கிறது என்னென்னா வால்கனோஸ்லேருந்து வந்த அந்த மேக்மா அதுதான் வந்து அந்த டெக்கான் பிளாட்டூவில் அதிக அளவில் முதல்ல வால்கனோஸ் எரிமலைகள் இருந்தால் அதுலேருந்து உண்டான பசால்ட் பாறைகள்லேருந்து உருவானது தான் இந்த பிளாக் சாயில். அதனோட கலர் பார்த்திங்கன்னா பிளாக். இதனோட ப்ரெசன்ஸில் என்னென்ன இருக்குன்னா டைட்டானியம் அயன் இருக்கிறதுனால அந்த பிளாக் கலர் கிடைக்குது. நேச்சராக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி பிசுபிசுப்பு எப்போனா வென் வெட், அது ஈரமாக இருக்கும்போது ஸ்டிக்கியாக இருக்கும். இதில் அதிகமாக இருக்கக்கூடிய கெமிக்கல் பார்த்திங்கன்னா பொட்டாஷ், லைம் சுண்ணாம்பு, அலுமினியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இதில் புவர் வந்து என்னென்ன இல்லை குறைவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரிக் ஆசிட், ஹியூமஸ். ஏன்னா இது வந்து இப்போ வால்கனோஸ்லேருந்து உருவான ஹியூமஸ் கம்மியாக இருக்கும். எங்கெல்லாம் இது அதிக அளவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டூ, அப்புறம் கத்தியவார் பெனின்சுலா, தெலுங்கானாவில், ராயலசீமாவில், ஏபிங்கிறது ஆந்திர பிரதேஷ், நார்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா, இந்த பகுதிகளில் அதிக அளவில் இந்த பிளாக் சாயில் இருக்குது. இந்த பிளாக் சாயிலில் என்னென்ன அதிகமான பிளாக் சாயில் அப்படின்னே ஃபஸ்ட்டு நமக்கு தோன்ற வேண்டியது காட்டன், அடுத்த மில்லட்ஸ் தானிய வகைகள், அடுத்தது பார்த்திங்கன்னா டொபேக்கோ புகையிலை, சுகர் கேன். இதுதான் பிளாக் சாயில். நெக்ஸ்ட் ஒன்
ரெட் சாயில். நெக்ஸ்ட் இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டீகம்போசிஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் crystalline rocks like granites and genesis and from rock types. ஆதியில் பாறைகள் உருமாறி வந்த கிறிஸ்டலைன் ராக்ஸ் கிரானைட்ஸில் அதுலேருந்து உருவானது தான் இந்த ரெட் சாயில். இதனோட நேச்சர் பார்த்தீங்கன்னா லைட் டெக்ஸ்சர் போரஸ். மண் உதிரி உதிரியாக இருக்கும், அதில் அதிக ஹோல்ஸ். இப்போ களிமண்ணா கெட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் போரஸ் அதிகமாக இருக்கும், லைட் டெக்ஸ்சராக இருக்கும். ஃப்ரைபிள் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிமிட்டட் சொல்யூபிள் சால்ட். அதில் அதிக அளவு உப்புத்தன்மை இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா இதில் அதிக அளவில் என்ன இருக்குன்னா அயன் அண்ட் மெக்னீஷியம். இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் சத்து இருக்குது. ஆனால் புவர் என்னென்ன இல்லை கம்மியாக இருக்குன்னா நைட்ரஜன் கம்மியாக இருக்குது, ஹியூமஸ்ஸு, பாஸ்பரிக் ஆசிடு, சுண்ணாம்பு சத்து, லைம் இதெல்லாம் குறைவாக இருக்குது. இது நம்ம இந்தியாவில் எந்த பகுதியில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டூ, கிழக்கு பகுதி, தக்கான பீடபூமின்னு சொல்கிறேன், அதனோட கிழக்கு பகுதியில் இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளாவுடைய சதர்ன் பகுதினா நம்முடைய தமிழ்நாடு கன்னியாகுமரி சைடில். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மெயினாக சோட்டா நாக்பூர் பிளாட்டூவில் இருக்குது. இந்த இதில் வளரக்கூடிய கிராப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட், ரைஸ், காட்டன், சுகர் கேன், பல்சஸ். ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்திங்கன்னா ரெட் சாயில் பற்றி பார்த்துருக்குறோம், பிளாக் சாயில் பற்றி பார்த்துருக்குறோம், அடுத்தது அலுவியல் சாயில் பற்றி பார்த்துருக்கோம். மற்ற சாயில்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி அதனோட நேச்சர், அதனுடைய ஃபார்மேஷன் எல்லாம் தரேன். ஃபாலோ மை சேனல், subscribe my channel and like my channel. Bye. Next வீடியோவில் பார்க்கலாம்.